மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பவர்களே, இந்த கீழ் தொப்பை, அதாவது கொழுப்பு அப்படி தொங்கும், தொப்பைன்னே வச்சுருக்கேன். தொப்பைக்கு குட் பை சொல்லணும். என்ன செய்யலாம்? தொப்பையை குறைப்பதற்கு என்ன செய்யணும்? தோப்பு காரணம் போட்டால் தொப்பை குறையும். தொப்பை குறைஞ்சோன்னு யார்கிட்ட? கணேசன்ட்ட போய் தோப்பு காரணம், பிள்ளையார்ட்ட தோப்பு காரணம் போட்டிங்களா தொப்பை குறைஞ்சிடும். இது விளையாட்டு இல்லைங்க, உண்மையிலேயே தோப்பு காரணம் போட்டிங்கன்னா தொப்பை குறையும். காட் ப்ராமிஸ். சார் கஷ்டப்படுத்தாதீங்க சார். நீங்கள் மிஸ்டர் லேடிஸில் வந்து உணவு முறை தானே நல்லா சாப்பிட்றதுக்கு தான் சொல்லிங்கன்னு பார்த்தா நீங்கள் போய் எங்களை தோப்பு காரணம் போட சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் கிளாஸ்லேயே போடுறதில்ல சார். என்ன சார் நீங்கள் அப்படிங்கிறீங்க, நல்லா தெரியுது. பரவாயில்ல, இது உண்மையிலேயே அந்த பயிற்சி சிறப்புக்குரியது. ஏன்னா இளைஞர்கள்லாம் அதை எடுக்கலாமே. இளைஞர்கள்லாம் ஒரு 30 வயசு உள்ளவங்களாம் தப்பை விட்டுச்சுன்னா அவங்களாம் பண்ணலாம், தப்பு இல்லை, முடிஞ்சவங்க பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். எளிதாக தொப்பை குறைவதற்கு ஒரு அற்புதமான மகா மருந்து போகணும்னு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா தொப்பை வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். சுரக்காய் வாங்கிங்க. விளக்கெண்ணெய் வந்து 50 கிராம். என்னங்க விளக்கெண்ணெய் சுரக்காயா? என்னங்க புதுசாகவே சொல்கிறீங்களாங்க? ஆமாங்க. வெந்தயம் 50 கிராம். எவ்வளவு? 50 கிராம் வெந்தயம். சரிங்க. விளக்கெண்ணெய் 50 கிராம். 50 மில்லி விளக்கெண்ணெய் கண்டிப்பாக வேணும். சரிங்க. நல்லெண்ணெய் 50 மில்லி. சரி, இந்த 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வானலியில் ஊற்றிட்டு காய வச்சிடணும். இந்த 50 கிராம் வெந்தயத்தை அதில் கொட்டிடணும். அந்த வீடே மணக்கும். அப்படி கொட்டின உடனேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சுரக்காய் இருக்குது பார்த்தீங்களா, சுரக்காயை அதில் போட்டு நல்லா வணக்கணும். எப்படி? இந்த சுரக்காயை வணக்கணும், நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிட்டு கொள்ளு இருக்குது பாருங்கள், கொள்ளு வந்து ஒரு 1/4 கிலோ கொள்ளு எடுத்துக்கணும். இது வந்து ஆரம்பத்திலே நீங்கள் கொள்ளை வேக வச்சுக்கணும் ஒரு தனியாக. இதை வந்து மிக்சியில் போட்டு அந்த கொள்ளை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா பருப்பு மாதிரி ஆயிடுது. இதை வந்து அப்படியே முதல்ல நீங்கள் தாளிச்சிங்க இல்லையா, இந்த தாளிப்பில் இந்த அரைச்ச கொள்ளு தொக்கை வந்து அப்படியே போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருணும். இதில் மிளகாய் இதெல்லாம் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் பொடி, இந்த சாம்பார் பொடி, என்னென்ன சாம்பார் பொடி கூட வேணுங்கிறவங்க போட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இது நல்ல சாம்பார் வேணுன்னா சாம்பாராக போடுங்க, குழம்பு வேணுங்கிறவங்க வத்த குழம்பு வேணுங்க, அந்தந்த பொடி வச்சுருப்பீங்களா பொடியெலாம் ஆட் பண்ணிங்க, உங்கள் சௌரியம். அது என்ன குழம்பாக மாற்றணுமோ என்ன வேணாலும் நீங்கள் மாற்றிங்க. குழம்பாக மாற்றினாலும் சரி, சாம்பாராக மாற்றினாலும் சரி மாற்றிக்கிங்க. இதை விடாமல் காலையிலையோ மத்தியானமோ சாயங்காலமோ விடாமல் தொடர்ந்து ஒரு 10 நாள் சாப்பிடுங்க. என்ன நடக்குதுன்னு அப்புறமேலு சேனலுக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்க. அப்படியே வயிறெல்லாம் ஃப்ரீயாக கலகலகலன்னு ஆயிரும். எப்படி? கலகலகலன்னு ஆயிரும். எவ்வளவு பசி வேற பின்னி எடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா, நாங்கள் உடம்பு இளைக்கணும்னு தான் பசிக்குதே, நல்லா சாப்பிடணும், அதுதான் இங்கே உள்ள மகத்துவமே. சாப்பிட சாப்பிட கொழுப்பு கரைந்து. ஐயா, இப்படி ஒரு வைத்தியரா? எல்லாருமே நாங்கள் கொழுப்போட போனோம் வைத்தியெல்லாம் சொல்லுவான், சாப்பாட்டை குறை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நீங்கள் குண்டா வந்திருக்கோம், கொழுப்போடு வந்திருக்கோம் அப்படின்னா எங்களை சாப்பிட சொல்கிறீங்களே அப்படிங்கிறது கேட்குது எனக்கு. ஆமாம் நண்பர்களே, இப்படித்தான் எங்களுடைய உண்மையான பாரம்பரிய வைத்திய முறைகள். யாரையும் கஷ்டப்படுத்துவதில்லை, நஷ்டப்படுத்துவதில்லை. மேலும் இது அறிவுக்கு தான் வேலை. இங்கே எல்லாமே சித்தங்க சொல்லாத விஷயமே கிடையாது. சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை. சித்தர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நாம் அதை வந்து ஒரு விஷயம், நிறைய பேர் இருக்காங்க, நானும் எந்த அனுபவத்திலும் நானும் பார்த்துருக்கேன். ஐயா, இது 3 நாளில் ஒன்றும் சரியாக வரலங்க ஐயா, அது இப்போ சாப்பிட்டேன் ஐயா அப்படியா. அப்புறம் இன்னொருத்தர், என்னய்யா இந்த ஐயா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, அதில் ஊன்றணும் நீங்கள். இப்போ இந்த விஷயமே இந்த மருந்து இப்போ நான் சொல்லிட்டேன், இதை சாப்பிட்றதுல உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கஷ்டப்பட்டு சொன்னபடி இந்த வீடியோ போட்டு பார்த்துட்டு அடிக்கடி போட்டு பார்த்துங்க. இந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட இருக்கேன். கரெக்டாக செஞ்சு கரெக்டாக செய்கிறோமா, அவர் சொன்னபடி நல்லா செய்கிறோமா, விளக்கெண்ணெய் எடுத்துட்டோமா, நல்லெண்ணெய் எடுத்துட்டோமா, முறையான நல்லெண்ணெய். இன்னொரு விஷயம், இதெல்லாம் உண்மையிலேயே நல்லெண்ணெய் தானா, இதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் பாட்டில் ஏதோ ஒன்றை கொண்டாந்து போட்டுட்டு எண்ணெய் சொல்லக்கூடாது.
அப்போ உண்மையான எண்ணெய்கள், உண்மையான விஷயங்களை தேடணும். சும்மா வந்துடாத வெற்றி. எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக கடுமையான உழைப்பு, சரியான அணுகுமுறை, தெளிந்த ஞானம், இதெல்லாம் இருந்தால் தான் வெற்றி கைகூடும். சும்மா கூடாது. இதெல்லாம் முடிச்சு நீங்கள் முறையாக பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 10 நாள் இடைவெளி. ஏன்னா 15 நாள் ஆகும். 13வது நாள் தான் உதிரமாக மாறும் நீங்கள் சாப்பிட்றது. ஒரு 15 நாள் இடைவெளி விட்டுட்டா அப்புறம் நீங்கள் பேசணும், ஐயா இப்படி இருந்தேன். நீங்களும் சில விஷயங்களை கட்டுப்பாடு பண்ணணும். கொழுப்பு ஏறப்போது எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இந்த இந்த வயிறு தொங்குன்னு சொல்கிறீங்களா, எண்ணெயில் பொரித்த ஐட்டம் ஆகவே ஆகாது நண்பர்களே, புரிஞ்சுங்க. தயிர் தொடவே கூடாது. தயிர் தொடவே கூடாது. வாதச்சிக்கலை உருவாக்கி தயிரை தொட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொப்பையை குறைக்க முடியாது. சொல்லுவாங்க, ஆஹா தயிர் உடலை சுத்தம் பண்ணுகிறது, குடலை சுத்தம் பண்ணுகிறது, அற்புதமானது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. புரியுதா? அனுபவ ரீதியான உண்மை. தயிர் சாப்பிட்றத நீங்கள் விட்டுணும். வயிறு வாயுமா இருக்கிறவன் தயிர் சாப்பிடக்கூடாது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் தயிர் சாப்பிடாதீங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இதுதான் பிரச்சனையை கொடுக்கும் உங்களுக்கு. புரியுதா? இது கெட்டதின் மேல் கெடுவது. இதுதான் தயிர். எப்படி? கெட்டதின் மேல் கெடுவது. பால் முதல்ல கெட்டுருது, அப்புறம் இந்த தயிர் அதை விட கெடுது. பால் தன்னுடைய தன்மையை மாறித்தான் ஆடை கட்டுது. அதுக்கப்புறம் அதை தயிராக மாற்றி மீண்டும் அதை கெடுக்க 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 தயிராக மாறும். இந்த தயிரை வயிறு நிறைய நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, யாரோ கண்டுபிடித்து எப்போ சொன்னது. இன்னும் சொல்ல போனால் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, பல் முளைத்த பிறகு பாலே வேண்டாங்கிறாரு. சில மருத்துவத்திற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். நீங்கள் வேணால் என்னுடைய இதை பூரா பாருங்கள், எல்லா இடத்துலையும் எல்லா நோய்க்கும் நான் பால் குடின்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். காரணம் என்ன? உண்மையான சித்த வைத்திய முறை இது. தேவையான சில விஷயங்களுக்கு பால் தேவைப்படுது, தேன் தேவைப்படுது. இன்னொரு மருந்துக்கு நாகபாம்பு விஷம் தேவைப்படுது. சத்தியமான உண்மை. அதாவது இரத்த புற்றுநோய் இருக்கு இல்லையா, அது நாகபாம்புடைய விஷம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி நாகபாம்புக்கு ஈக்குவலான விஷம்லாம் இருக்குது, மரங்கள்லேயே இருக்குது. அதை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா நாகபாம்பை பிடிச்சி விஷத்தை அதை உயிரை பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இரத்த புற்றுநோய்க்கு நம்ம கொடுக்குற மருந்து என்ன, ஒரு மரம் இருக்குது, எட்டி மரம்னு ஒரு மரம் இருக்குது. அப்போ எட்டி மரத்தினுடைய நுனிக்காம்பில் இருக்கக்கூடிய பால் தன்மையை அதிகாலை நேரம் 4 மணிக்கு உட்காந்து ஸ்புடம் பண்ணி எடுக்கணும். எடுத்து இந்த மருந்தில் 6 சொட்டு மட்டுமே கலக்கணும். கலந்து இதை சுடமாக்கும் பொழுது இது புற்றுநோய் மருந்தாக மாறும். புற்றுநோய் செல்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கான மருந்தாக மாறும். பல வகைகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு முறையாக ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த தொப்பை கலறதுக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சுங்க. ஏன் இது தொப்பை சொல்லுங்கள்? இரவு அதே மாதிரி தொப்பை உள்ளவர்கள் இது மட்டும் சாப்பிட்டா பத்தாது, 6 மணியோட சாப்பாட்டை விட்டுறணும். இரவு சாப்பாடு கூடவே கூடாது. அந்த இரவு சாப்பாட்டை 6 மணிக்கே முடிச்சிருங்க. வெந்நீர் மட்டுமே குடியுங்கள், அவ்வளோதாங்க. நீங்கள் எக்ஸசைஸே பண்ண வேண்டாங்க. நான் சொன்ன உணவு சாப்பிடுங்க, வெந்நீர் குடிங்க. 6 மணிக்கு மேலே எதையுமே சாப்பிடாதீங்க. வெள்ளை சீனியை பயன்படுத்தாதீங்க. இந்த வெள்ளைக்கோழி, அதாவது மாமிச உணவுகளில் முக்கியமாக மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க 30 நாளைக்கு. இந்த மாமிச உணவையும் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாமே நான் சாப்பிட்டுக்கிட்டு வயிறு குறைய மாட்டேன் இதையும் தின்னுட்டு இருந்தீங்கன்னா வயிறு இந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கமும் போகும். ஆகவே இது 2-3 வயிறாக மாறினாலும் மாறிடும். நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஆகவே அன்பர்களே, நான் சொன்னபடி சரியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா, நிறைய செஞ்சீங்கன்னா நான் சொன்னது சரியாகவே உங்களுக்கு நடக்கும். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.